நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா, மிஸ் பூஜா முராடா. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் அனுபவம் நிகழ்ச்சியில் நம்முடன் கலந்து கொள்ள இருப்பவர் திருமதி கிருஷ்ணவேணி பாட்டி. என் பேர் கிருஷ்ணவேணி. எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு கதையை சொல்கிறேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு இந்த கதையை சொல்லும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கூடி நம்ம மகாபாரத போர் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் 18 நாள் போர் நடந்ததில் கூடி அதில் திருதராஷ்டிரன்னுட்டுன்னு துரியோதனனுடைய அப்பா அவர் என்ன சொல்கிறாரு கிருஷ்ண பரமாத்மாகிட்ட, கிருஷ்ணா எனக்கு 100 குழந்தைங்க இருந்து ஒரு குழந்தைங்க கூட இல்லாத எல்லாம் 100 இறந்துட்டுதே, என்னப்பா இப்படி பண்ணிட்டியேன்னு கேட்குறாப்புல. அப்போது கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல ஆசைப்படுறேன், அந்த கதையை கொஞ்சம் கேட்டுங்கன்னாப்புல. சரி, இது மாதிரி ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் நல்ல மாதிரி ஆட்சி செய்தார். எந்த தப்பும் அவர் மேலே சொல்ல முடியாது, அந்த மாதிரி பண்ணின்னு வந்தார். வர நாளில் அந்த வீட்டில் புதுசாக ஒரு வேலைக்காரன் சேர்ந்தான். பழைய வேலைக்காரர் வெளியில் போயிட்டார். புது வேலைக்காரர் வந்த உடனே இந்த ராஜாவை நம்ம எப்படியாவது பழக்கப்படுத்திக்கணும்னாக்கா நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்றது அந்த வேலை செய்கிற ஒரு மனசில் பதிஞ்சுது. அப்படி பதியும்போது என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு ஒரு பறவை, அதாவது இந்த அன்னப்பறவைன்னுட்டுன்னு அந்த குளத்தில் அங்கே இருக்கும். அந்த குளத்தில் இருக்கிற பறவையை டெய்லி ஒரு பறவையாக அடித்து ஒவ்வொரு நாளைக்கும் சமைச்சு வச்சார். சமைச்சு வச்சுதை இவர் என்ன பண்ணார், அந்த ராஜா ரொம்ப ருசியாக இருக்குது அதுவே செய் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணார், அதே மாதிரி தினம் ஒரு பறவையாக ஒரு 100 நாளைக்கு ஒவ்வொரு பறவையாகவும் 100 நாளைக்கு சமைச்சு வச்சிட்டார். அப்போ அந்த ராஜா 100 நாள் ஆன பிற்பாடு இவன் என்னப்பா அதே தான் செய்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போது அந்த ராஜா என்ன பண்ணான்னா, சரி நம்ம இதையே தானே சாப்பிட்றோம், இனி வேணாம், நல்லா தான் ருசியாக தான் இருக்குது, தப்பு இல்லை, உனக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு இது அப்படின்னு அவனுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து வாழ்த்துறாரு. அப்படி வாழ்த்துந்து என்னான்னு கேட்டாக்கா, இப்போது நீ 100 பிள்ளைங்க செத்துட்டாங்கன்னு சொல்கிற, ஒத்துக்கிறேன். அது மாதிரி நீ போன பிறவில மன்னனாக இருக்கும்பொழுது அவன் 100 பறவைங்க உனக்கு ஒவ்வொரு பறவையாகவும் அடித்து உனக்கு சமைச்சு வைக்கும்பொழுது என்ன கறின்னு கூட உனக்கு தெரியாமல் நீ சாப்பிட்ட, அது எவ்வளோ பெரிய பாவம்.
அந்த அன்னப்பறவைங்க தன்னுடைய குஞ்சுங்களை இழந்து அது எவ்வளோ தவிச்சு அழுது இருக்கும். அந்த பாவம்தான் உனக்கு இப்போது உன்னுடைய 100 குழந்தைங்களும் செத்துதுக்கு காரணம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னாராம். என்ன பண்ண முடியும்? அப்போ இவர் அப்படியே இடிஞ்சு உக்காந்தாராம் அப்படியான்னு. அதுதான் கதை முடிவு. மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய அந்த குளத்துல மீனுங்க வந்து ரொம்ப அழகாக வெள்ளை வெள்ளேர்னு பால் மாதிரி இருக்குது தண்ணி. அதில் இதுங்க கலராக அழகாக நீந்தின்னு இருக்குதுங்க. நீந்தின்னு இருக்க சொல்ல ஒரு ஆமையாகப்பட்டது என்ன பண்ணுது, அதில் வந்து இந்த குளத்துல இறங்குது. தண்ணி தாகம் எதுக்கு வெயில்ல குளத்துல இறங்கி தண்ணி குடிச்சிட்டு சொல்லுது, நீங்கள் தானே இருக்கிறீங்க, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், ஆனால் எங்கேயும் குளம் குட்டை எல்லாம் காஞ்சி போயிருக்குது, அதனால் வேண்டி தண்ணி கிடைக்கல. அதுதான் நான் இங்கே வந்து இப்போது தண்ணி குடித்து எனக்கு கொஞ்சம் ஆயாசம் தீர்ந்துது, ஆகையினால உங்கள் கூட என்ன ஒரு நண்பனாக சேர்த்துங்கோன்ட்டு இந்த ஆமை கேட்டுது. அப்போ இந்த மீன் சொல்லுது, நீ ஏன் பார்க்கறதுக்கு கரையல்னு அருவருப்பாக இருக்குது, உன்னை எங்கள் கூட வச்சின்மா, நீ வந்து நிலத்துலேயும் இருப்ப நீர்லேயும் இருப்ப, நீ எங்கே ஒன்றா பிழைக்கலாம், அதனால் நீ வந்து இதை விட்டு முதல்ல போயிடு, இங்கே இருக்கக்கூடாது, நாங்கள் கடித்து கொதிரிடுவோம் அப்படின்னு இந்த மீன் சொன்னது. உடனே இந்த ஆமை பயந்துக்கின்னு சரின்னு வெளியேறிடுச்சு. வெளியேறி என்ன பண்ணுது, அங்கேயே ஒரு கிட்டத்துலேயே எதிரில் ஒரு மரத்தில் கீழே நிழலில் உட்காந்துக்குச்சு. இங்கே நிழலாக இருக்குது, நம்ம இங்கேயே இருப்போம், ஏதோ தண்ணி கடிச்சா மாதிரி ஏதோ ஆகாரம் கடிச்சதுன்னா சாப்பிட்டு இங்கே இருப்போம் அப்படின்னு அந்த மரத்துங்கீழே இருக்குது. இப்படி இருக்க சொல்ல ஒரு நாள் தினத்தில் அந்த பக்கமாக பசங்கள்லாம் வருது விளையாடுறதுக்கு. அந்த இடத்துல வரும்போது 2 பேர் 3 பேர் என்ன பண்ணானுங்க, உடனே இந்த மீனை பார்த்துட்டானுங்க. ஆஹா, தண்ணி இவ்வளோ ஒரு வெள்ளை வெளேர்னு அழகாக இருக்குது, இந்த தண்ணியில் இந்த மீனுங்களும் கலர் கலராக அழகாக இருக்குதே, இதை நாம் பிடிச்சின்னு போவோம் அப்படின்னு தண்ணியில் சத்தம் இல்லாத தண்ணியில் இறங்கிட்டானுங்க. இறங்குனதை பார்த்துட்டு இந்த மீனுங்களுக்கு பயம் கண்டு போச்சு. ஐயோ, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, இவங்கக்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரியலையேன்னு இந்த பக்கமாக அந்த பக்கமாக உள்ளவே குளத்துல அலையுதுங்க. இதை வந்து அந்த ஆமை பார்த்துடுது. பார்த்த உடனே இது என்ன பண்ணுச்சு, ஐயோ அதுங்களை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாப்புலுக்குது, இந்த சமயத்தில் அதுங்களுக்கு நாம் உதவுனாதான் நல்லதுன்னு இந்த ஆமை குளத்துல இறங்குச்சு. ஆமை குளத்துல இறங்கின உடனே என்ன பண்ணுச்சு, அந்த குளத்து ஆழத்துக்கு போய் சேறு இருக்கிற இடத்துல சேரும் சகஜமாக அப்படியே தண்ணியை கலக்கி விட்டுச்சு. கருப்பாக சேரம் ஆயிடுச்சு. ஆகும்போது அது என்ன பண்ணிச்சு, மேலுக்கு வந்து இந்த மீன்கிட்ட ஒரு இடத்துல தங்கியிருந்தா. அப்போ அந்த மீன்கிட்ட சொல்லுது, இங்கே இந்த இடத்துலையே இருக்காதீங்க, உள்ளே சேர நான் கலக்கிட்டேன், அந்த சேத்துல போய் சேரோட சேரு நீங்கள் போய் பூந்துங்க, அப்போ அவங்க பார்த்து தேடிட்டு போயிடுவாங்க, அப்புறம் நீங்கள் மேலே வரலான்னு சொல்லிடுச்சு ஆமை. சரின்னு இந்த பிள்ளைங்க என்ன பண்ணிச்சிங்க, சேரும் சகதியமாக ஆகும் தேடி தேடி பார்க்குறாங்க, இவங்க கண்ணுக்கு கிடைக்கல. ஏன்னா சேராக கலங்கி போச்சா, முதல்ல நல்ல வெள்ளை வெளியேறு இருந்தது தண்ணி, இப்போ சேர் ஆகிட்ட உடனே ஒன்றும் பண்ண முடியல இவங்களால். இது எப்படி போச்சுன்னு தெரில இந்த மீனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ஓஞ்சி போய் கரை ஏறிச்சிங்க. கரை ஏறின உடனே இந்த ஆமை சொல்லுது, அவங்க ஏறி போயிட்டாங்க வாங்கணும்போது அந்த சேத்துக்குள்ளேருந்து வெளியே வருதுங்க சேரும் சகதியமாக. அப்போ தான் சொல்லுதுங்க, நான் வந்து உன்னை அசிங்கமாக இருக்கிற கருப்பாக இருக்கிறேன் இப்படியெல்லாம் நான் சொன்னேன்,
ஆனால் எங்கள் உயிரை நீ தான் காப்பாற்றின. அதனால் இனிமேல் பட்டு நம்ம எல்லாமே ஒத்துமையாக நீயும் இங்கே தங்கு, நம்மெல்லாம் ஒன்றும் ஒரு ஸ்நேகமாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனுங்க சொல்லுது. அதனால் ஒருத்தருடைய அழகை பார்த்து நம்ம நிர்ணயிக்கக்கூடாது. அவங்களுடைய அறிவை பார்த்து தான் நாம் இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்ம சொல்லலாம். அழகு நமக்கு முக்கியம் இல்லை, அறிவு தான் முக்கியன்றது விளக்குற கதை இது. வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.